எங்கள் வீட்டு கடைக்குட்டி ரியோவுக்கு பர்த்டே. ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அவர் கேக் வெட்டணும்னு சொல்வார்ல, அதனால அவருக்காக சிம்பிளாக வீட்லேயே நான் ஒரு ரசமலா கேக் தான் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக ட்ரெஸ்லாச்சஸ் கேக்குக்கு எப்படி கேக் பண்ணுவோன்னா அதே மாதிரி தான் இதுக்கும் கேக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கேக் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா கேக் ரொம்பவுமே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். குக்கரில் பேட்டரை ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உப்பி போன பண்ணு மாதிரி நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு கேக். அந்த கேக்கை 3 கட் பண்ணிக்கிட்டேங்க. மேல் பாட்டை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி விட்டுட்டு மேல் பாட்டை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால மேல் பாட்டை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக எனக்கு டெக்கரேட் பண்ண வராதுங்க, ஏன்னா நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனல் கிடையாது. இல்லை, என் கைக்கு வந்து டிசைனையும் ஒன்று போட்டுக்கிட்டு அப்புறம் வீட்டில் ரெடி பண்ண ரசமலாயும் எடுத்து மேலே வச்சுக்கிட்டேன். அங்கங்கே ஒரு ரோஸ் அழகுக்காக அதையும் வச்சுக்கிட்டேன். நான் நட்ஸ் யூஸ் பண்ணலைங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால அதை நான் வைக்கல. ரியோவுக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த ஸ்டிக்கரையும் வாங்கிக்கிட்டேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அதை ஒட்டி அதை கேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரியோ கேக்கை பார்த்தேன், ஸ்பைடர்மேன் கேக்கு ஜாலின்னு சொல்லிட்டு குஷியாக கேக்கும் வெட்டிக்கிட்டாரு. யாரும் கவனிக்கலன்ட்டு பாருங்க, ஒரு எலி க்ரீமை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு.